விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனாரிலே போற்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷ சக்கரத்தின் 3ஆம் இடம், வித்யாகாரன் புதனின் ஞான வீடு. உங்கள் ராசிநாதன் புதன் வக்கர நிவர்த்தி அடைகிறாருங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இல்லை, விருச்சிகத்தில் பகமப்பட்டு இருந்தார். குரு பார்வையில் வக்கர குரு பார்வையில் இருந்தாலுமே புதன் நல்ல நிலைமையில் இல்லை. அவர் 12/12/2024 வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அனுசம் 3ஆம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. உங்கள் ராசிக்கு வேண்டிய பாக்கியாதிபதி சனி பகவான் நட்சத்திரத்தில். சனி புதன் காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும். உங்கள் ராசிக்கு 1, 4 கூடியவன், 8, 9 கூடியவன் நட்சத்திர சாரத்தில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போகிறார், கேட்ட நட்சத்திரத்துக்கு. பொதுவாக மிதுன ராசிக்கு புதன் வலுப்படும் போதெல்லாம் நல்ல பலன்கள் நடக்கும். மற்ற கிரகங்கள் 8 கிரகங்கள் பலன்களை கொடுத்தாலுமே அதை சிறப்பாக சீராக நேராக கொடுக்குறவர் புதன் தான். ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். மனதுக்கும் உடலுக்கும் நல்ல பலன்களை கொடுக்குறவர் ராசிநாதன் தான். அப்பேற்பட்ட ராசிநாதன் புதன், வித்யாகாரகன் அறிவன் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை நோக்கி போக போகிறாரு. புத்தாண்டு பிறக்கும்போது 7ஆம் இடத்துல இருப்பார். 3/1/2025 அன்றைக்கி அவர் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான். புத்தாண்டு மிகச்சிறப்பாக பிறக்குதுங்க. 2025 புத்தாண்டு புதன் பார்வையில் தான் பிறக்குது. 1ஆம் தேதி வராரு. இருந்தாலுமே அவர் அந்த ஆயத்த பணியில் இருப்பார். புதன் ஆயத்த பணியில் இருப்பார். நல்ல விசேஷமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ அப்பேற்பட்ட புதன் மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 1 கூடியவன் 6ஆம் இடத்துல. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 6ஆம் இடத்துல ராசிநாதன் இருந்தாலே வம்பு வழக்கு பிரச்சனை தான், தேக ஆரோக்கிய பிரச்சனை தான். கொஞ்சம் முடியாமல் இருந்திருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்பட்டிருக்காது. அதுபோல் 4 கூடியவன் சுகஸ்தானாபதி அவர் தான். சுகம் குறைஞ்சிருக்கும், குடும்பத்தில் எனக்கும் குறைஞ்சிருக்கும், சில சங்கடங்கள் இருந்திருக்கும், அதெல்லாம் இருந்திருக்கும். குறிப்பாக உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். உடம்புல தைரியம் இல்லாமல் இருந்திருப்பீங்க, முன்கோவப்பட்டிருப்பீங்க, புசுக்குன்னு கோவம் வந்திருக்கும். நண்பர் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும், நண்பர்களே எதிரியாக இருந்திருப்பாங்க. இதனால் சில தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா புதன் 26/11 வக்கரம் அடைஞ்சிட்டார். கடந்த ஒரு மாத காலமாகவே அவர் வக்கர நிலையில் தான் இருக்கிறாரு. அது நல்ல விதமாக பார்க்கப்பட மாட்டாது. இப்போ அதெல்லாம் மாறி நல்ல நிலைமைக்கு வருது. மிதுன ராசிக்கு ஒரு பிரைட்னஸ் வருது. ராசிக்கு சுப பார்வை வருது. நல்லா இருப்பீங்க, எதுலேயும் ஆர்வமாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் கடன் பிரச்சனை இருந்தவங்களுக்கு கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வர்றதுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. இந்த வீடியோ பதிவில் நான் புதன் பகவானை பற்றி முக்கியமாக பேசுகிறேன், புதன் திசையை பற்றி பேசுகிறேன். அதுபோக சில பரிகார வழிபாடை சொல்கிறேன். பரிகார வழிபாடுங்கிறது எப்படின்னா, நீங்கள் மிதுன ராசியில் 12 லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே சில பொதுவான வழிபாடு இருக்குது, அதை சொல்கிறேன். தசாபுத்தி நடக்கும் உங்களுக்கு. ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, இப்படி தசாபுத்தி நடக்கும். சரியா? புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை, சனி திசை, புதன் திசை இப்படிலாம் நடக்கும். ஸோ புதன் திசை உங்களுக்கு இன்றியமையாதாக தான் இருக்கும். புதன் திசை பற்றி சொல்கிறேன். மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை வயதான காலத்தில் தான் வரும். ஒரு 50 வயசை விட்டு தான் வரும். இருந்தாலும் உங்களுக்கு தேவை தான். அது புதனை நீங்கள் தவிர்க்க முடியாது. உங்கள் ராசிநாதனும் அவர் தான். புதனோட தசையும் மிதுன ராசிக்கு கிராஸ் ஆகும். அதனால் அதை பற்றியும் கொஞ்சம் சொல்கிறேன். அக்கறையாக பாருங்கள். நிறைய தகவல்கள் சொல்லுவேன். நம்ம போது ஜோடத்தில் உள்ள தகவல்களை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தாலே நீங்கள் ஜோசியர்கிட்ட போக வேண்டாம். சரியா? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதை சரி செஞ்சுக்கலாம். நமக்கு தேவையில்லாதது பிரச்சனை வர்றதெல்லாம் நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம். சரியா நேரில்? அதுக்கு தான் தொடர்ந்து பார்க்கணுங்குது. வாழ்த்துக்கள். நல்லபடியாக பாருங்கள். மிதுன ராசினியர் பார்ப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மிதுனம் ஒரு ஞான வீடு. நானும் இப்படியே ஒரு 10 நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன், தொடர்ந்து பார்க்குறாங்க. வாழ்த்துக்கள். இப்போ இந்த 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால கொஞ்சம் மனசில் மகிழ்ச்சி இல்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்கீங்க. சரியா? இல்லாமல் இருந்திருக்காது. வேலை பார்க்குற இடத்துலையும் சில பின்னடைவு, வேலை பார்க்குறவங்க ஒழுங்காக வேலை பார்க்கல, அதனால் சில கஷ்டத்தை பட்டு தான் இருந்தீங்க. இந்த நிலைமையெல்லாம் மாறி வரப்போகுது. அதுபோல் தாயாருடைய உடல்நலமும் சரியில்லாமல் இருந்தது. மிதுன ராசியை சேர்ந்தவருடைய தாயுடைய உடல்நலம் சரியில்லாமல் தான் இருந்தது. தாய்க்கு சில அலர்ஜி பிரச்சனை இருந்திருக்கும். உங்கள் தாயாருக்கு தோல் அலர்ஜி, இல்லைன்னா காலில் பிரச்சனை, நீர் பிரச்சனை, இதெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ சார்ட் அவுட் ஆக போகுது. ஏன்னா 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அவர் சுயசார் எடுக்கிறாரு. ஸோ மிதுன ராசினியர்களுக்கு புதன் இனிமேல் அளப்பரிய பலன்களை கொடுக்க போகிறாரு. உங்கள் ராசிநாதனும் 4 கூடையவனும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் பொதுவாக எடுத்துட்டோம்னா அறிவை கொடுக்குறவர் தான். படிக்கிற மாணவர்களுக்கு நல்லா இருக்கும். புத்திகாரகன். அதுபோக தாய்மாமன் உறவுல நல்லாயிருக்கும். தாய் வழி தாய்மாமன் உறவுல சிறப்பாக இருக்கும். மனைவி எடுத்த வழியிலும் நல்லாயிருக்கும். மாமன் முறை, மாமியார் முறை, மைத்துனன், மச்சனன், இவங்க உறவு முறை நல்லாயிருக்கும். பொதுவாக மிதுன ராசி ஆண்களுக்கு திருமணம் முடிந்திருக்கிறவர்கள் மணி வழியில் உள்ள மைத்துனன், மாமனை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதோட அனுக்கிரம் பெற்றவர்கள். புதனாலே மாமன் மைத்துனன் தான். அதனால் அவங்களுடைய தயவு தேவை. மலை ஏறினாலும் மச்சனை தயவு தேவைம்பாங்க. அது மாதிரி நீங்கள் மைத்துனன் அவங்ககிட்ட நல்லபடியாக ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க. அதனால் உங்கள் மனைவிக்கு ஒரு சந்தோஷம் வரும், குடும்பத்தில் நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும்.
ஓகே. என்றைக்குமே வந்து ஒரு குடும்பத்துக்கு பொண்ணு கொடுத்தவங்க வந்து பிள்ளை நல்லா இருக்கணும், மருமகன் நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க. சரியா? நம்ம பிள்ளை வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக மருமகனுக்கு நல்லபடியாக கவனிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது மிதுன ராசி சேர்ந்த ஆண் மக்கள் ஒரு 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து கொஞ்சம் இணக்கமாக இருங்க. மாமனார் மாமியார் அந்த குடும்பத்து மேலே இணக்கமாக இருந்தீங்களா உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். ஏன்னா புதன் பார்வை ராசிக்கு வருது. அவங்களுக்கு நேரம் அனுசரித்து போனீங்கன்னா அவங்க மூலிமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சரியா? நல்லா செய்வாங்க. ரிசல்ட் உங்களுக்கு தான். சந்தோஷமாக இருப்பீங்க. கையில் காசு போனால் நிறையா கிடைக்கும். மற்றவங்க பகைச்சிக்காதீங்க எப்பயுமே. சரியா? பகைச்சிக்காம வந்து நல்லதான். ஜோதிடங்கிறது வேறு. ஜோதிடம் ஒரு அனுமான சாஸ்திரம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு ஜோதிடத்தை மேட்ச் பண்ணி தான் வாழணும். ஜோதிடத்தில் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. ஏட்டுச்சோருக்கா கதைக்கு உறவாது. ஜோதிட பலன்கள் ஒரு மாதிரி இருந்தாலுமே அது நடப்பு வாழ்க்கையில் அதை மிக்ஸ் பண்ணி வாழணும். சரியா? என்றைக்குமே வந்து நம்ம எந்த விஷயத்தை கேட்டாலும் சரி, ஸ்கூலில் படித்தாலும் சரி, காலேஜில் படித்தாலும் சரி, வேறு எங்கே போய் மற்றவங்க சொல்லதை கேட்டாலும் சரி, அதை நடைமுறை வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணி பார்க்கணும், பொருத்தி பார்க்கணும். நடைமுறை வாழ்க்கைக்கு எது சாத்தியப்படுதோ அதை தான் எடுத்துக்கணும். நடைமுறை வாழ்க்கை எது சாத்தியப்பட்டு சக்ஸஸ் ஆகுதோ அதான் வந்து நமக்கு நிரந்தர இன்பத்தை கொடுக்கும். ஏன்னா நாளும் பொழுது நமக்கு போயிட்டு தான் இருக்கும். வயசாக வயசாக நம்மளோட நிலைப்பாடு மாறும். ஆனால் நம்ம நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி அடாப்ட் ஆகிறோம் அதுதான் முக்கியம். சரியா நேர்களே? அதை வந்து இந்த அடாப்டட் அப்படிங்கிறது முக்கியமான வார்த்தை. பொருந்தி போதல். நம்ம வந்து அந்தந்த நேரத்தில் நல்லபடியாக பொருந்தி போயிட்டோம்னா நமக்கு பிரச்சனையே வராது. அதுதான் ரொம்ப சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். இடம் பொருள் ஏவல்னு இருக்காங்க. இந்த 3 வார்த்தை வந்து முக்கியமான வார்த்தை மனித வாழ்க்கைக்கு. இடம் பொருள் ஏவல். இந்த 3 வார்த்தையுமே வந்து நம்ம மனசில் ஏற்றிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இருக்காது. பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டாலே நமக்கு வந்து இந்த கஷ்ட நஷ்டங்கள் வந்து கிட்டத்தில் வராது. சரியா? ஓகே நேர்களே, நம்ம ஸ்கிப் ஆக வேண்டாம், பலனுக்குள்ளே வருவான். இதுவும் பலன்கள் தான். புதனை பற்றி சொல்லும்போது அந்த இடம் பொருள் ஏவலுக்கும் புதன் தான் வருவார். ஏன்னா ஏவல் அப்படின்னாலே புதன் தான். ஒருத்தவங்களை கூப்பிடுறது ஏவுறது எல்லாத்துக்கும் புதன் தான் வருவார். பொருள் அதுக்கும் புதன் தான் வருவார். ஏன்னா பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க. ஸோ பொண்ணும் பொருளும் சேர்ந்து கிடைக்குது. இன்றைக்கி புதன்கிழமை. இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. மிதுன ராசிக்கு வந்து ஒரு மந்திரத்தை சொல்கிறேன். ஏன்னா புதனுடைய அம்சம் உள்ள நாள். ஒவ்வொரு கிரகத்துக்குமே அந்த கிரகத்துடைய அம்சம் பெற்ற நாட்கள் எப்போவா ஒன்று வரும். மாதத்தில் 1 நாளோ 2 நாளோ வரும். அன்றைக்கி தேதிக்கு சில நல்ல காரியத்தை பண்ணிட்டோம்னா அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட அணுக்கரம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11/12/2024 கார்த்திகை 26 புதன்கிழமை. இந்த வீடியோ நைட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி வந்து ரேவதி நட்சத்திரம், புதன்கிழமை, வளர்பிறை ஏகாதசி, சர்வ ஏகாதசி. ஸோ 3மே புதன் சம்மந்தப்பட்டது தான். ரேவதி புதனுடைய நட்சத்திரம், கிழமை வந்து புதனுடைய கிழமை, ஏகாதசி பெருமாளுக்கு வந்த நாள், புதனும் பெருமாளுடைய அம்சம்தான். ஸோ இன்றைக்கி முழுக்க முழுக்க பெருமாளுடைய முக்கியத்துவம் நிறைஞ்ச நாள், புதனுடைய அனுக்கிரம் பெற்ற நாள். ஸோ இன்றைக்கி மிதுன ராசினியர்கள் பகல் பொழுதில் ஒரு நல்ல காரியம் பண்ணிங்கன்னா அது நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. நல்ல காரியம் என்ன சார் அப்படின்னா, புதன் சம்மந்தப்பட்ட காரியங்களை பண்ணலாம். புதன் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்குது. சரியா? புதன் சம்மந்தப்பட்ட காரியங்களை சொல்லணும்னா நிறைய இருக்குது. அதை நம்ம சொல்லலாம். அது என்னென்ன தொழிலும் கூட முதல்ல நான் சொல்கிறேன். அந்த தொழிலெலாம் வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பாக நல்ல ஒரு ஏற்றத்தை தரும். சரியா நேர்களே? புதன் சம்மந்தப்பட்ட தொழில்களை வந்து வருஷப்படுத்தலாம். நிறைய இருக்குது. ஆசிரியர் தொழில், ஆடிட்டர் தொழில், பதிவாளர் தொழில், ஜோதிட தொழில், பத்திரிகை, மீடியா, வக்கீல் தொழில், தரகு, ஏஜெண்டு, புரோக்கரு, அஞ்சல் துறை, போஸ்டல், கொரியர், தொலைத்தொடர்புத்துறை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். புத்தக வியாபாரம், கல்வி அறக்கட்டளை, வியாபாரம், பேசுகிறது, உளவுத்துறை, பங்கு வர்த்தகம், ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட்டு, தொழில், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, கன்சல்டிங், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா? சயின்டிஸ்ட்டு, மேத்தமெட்டிக்ஸு, இப்படி நிறைய சொல்லலாம். கலை, திரைப்படத்துறையில் கதை எழுதுறது, கிரியேட்டிவ், இப்படி எல்லாம் சொல்லலாம். இது சம்மந்தப்பட்ட காரியத்தில் இன்றைக்கி தொடங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கிறீங்க. இன்றைக்கி பூஜை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லபடியாக இருக்கும். இன்றைக்கி பூஜை போட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க. அந்த படத்தில் நீங்கள் ஷூட்டிங் எடுக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு ஷார்ட் எடுக்கிறீங்களோ இல்லையோ, அந்த படம் சம்மந்தப்பட்ட அந்த படம் சம்மந்தப்பட்ட ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருப்பார்ல, அவர்கிட்ட சொல்லி ஒரு டைலாக் எழுதி அதை வந்து அந்த டைலாக் பேப்பரை பூஜையில் வச்சு சாமி கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அந்த அணுக்கிரம் பெற்ற கிரகம் வந்து அன்றைக்கி தேதிக்கு நல்ல பவரில் இருக்கும். அன்றைக்கி தேதிக்கு நல்லா நீங்கள் அமைஞ்சிங்கன்னா அந்த படம் நல்லபடியாக அமையும். ஒரு படத்துக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியம். கதை நல்லா இருக்கணும், கதை வசனம் நல்லா இருக்கணும், ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து புதன் தான் வருவார். ஸோ அவருடைய அணுக்கிரம் பெற்ற நாள் இன்றைக்கி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி சில காரியங்களை செய்யணும். நான் உதாரணத்துக்கு ஒன்று சொன்னேன், இப்படி நிறையா இருக்குது. சரியா நேரில் அதை சொல்லிகிட்டே இருக்கலாம். பட்டு நம்ம பலனுக்குள்ளே வருவோம். ஏன்னா நம்ம ஸ்கிப்பாக வேண்டாம். பலனுக்குள்ளே வந்தோம்னா, இப்போ உங்கள் ராசிக்கு 1-4 கூடியவன் 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எல்லாருக்கிட்டையும் நல்ல இணக்கமாக இருப்பீங்க, பாண்டிங் இருக்கும், இன்டகிரேஷனாக இருப்பீங்க அடுத்து வருகின்ற காலகட்டத்தில். ஏன்னா அடுத்து வந்து புதன் வந்து தனுசு ராசிக்கு போகிறாரு. மார்கழி 18ஆம் தேதி போகிறாரு. சரியா? மார்கழி 18 போகிறாரு. ஜனவரி 3ஆம் தேதி போயிட்டாருன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அங்கிட்டு 8ஆம் இடத்துக்கு போனாலும் நல்ல விசேஷம் தான். 8ஆம் இடத்துக்கு போனாலுமே, மகரத்துக்கு போனாலுமே ஸ்தான பலம் வருவார். மறைந்த பிறகு நிறைந்த பலங்களை கொடுப்பாரு. 9ஆம் இடத்துக்கு போனால் சனி பவனுக்கிட்ட சேர்ந்து சனி பவனை சுபத்தப்படுத்துவார்.
அடுத்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து நடக்கிற புதனுடைய நிகழ்வு நல்லா இருக்குது. பங்குனி மாதம் வரைக்கும் புதன் வந்து ராசிநாதன் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. சரியா நேர்களே? ஸோ அதனால் இனிமேல் வந்து உங்களுக்கு ஒரு ஏறுமுகம் இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலுமே சில குடும்பத்தில் சில டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாலுமே ராசிநாதன் வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறாரு. அவர் அடுத்த பயிற்சியில் செவ்வாயை பார்ப்பார். மகரத்திலிருந்து கடகத்தில் இருக்கிற செவ்வாயை பார்ப்பார். செவ்வாயும் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகிட்டார். 2ஆம் இடத்துல நீசமாக இருந்தாலுமே வக்ரம் அடைஞ்சிட்டார். அவருடைய கோபதாபங்களும் குறைஞ்சிரும். அவருடைய அந்த உக்கிரம் குறைஞ்சு கொஞ்சம் பின்னோக்கி நகர ஆரம்பிக்கிறாரு. ராசியை நோக்கி வராரு. நான் செவ்வாய் நீச வைக்கிறதுக்கு இன்னும் வீடியோ போடலை. இருந்த போதிலும் செவ்வாயை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன். ஏன்னா செவ்வாய் வந்து மிதுனத்துக்கு ஆகாத கிரகம். அதனால் இப்போ வந்து குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது. புரிதல் கம்மியாக இருக்குது. கையில் காசு பணத்துக்கு ஒரு நெருக்கடி, ஒரு டார்ச்சர் இருக்க தான் செய்யுது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு சில பிரச்சனை இருக்குது. குடும்பத்தில் புரிதல் இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் செவ்வாய் செய்வார். ஏன்னா 2ஆம் இடம் வந்து தன குடும்ப வாக்குஸ்தானம். அதெல்லாம் செய்வார். சில பேருக்கு வந்து சில தலை சம்மந்தப்பட்ட வியாதிகள், முகம் சம்மந்தப்பட்ட வியாதிகள், முகத்தில் பற்கள் இல்லைன்னா பல்லு சம்மந்தப்பட்ட வியாதிகள், கண்ணு சம்மந்தப்பட்ட வியாதிகள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதனால் அவதிப்பட்டு தான் இருக்கிறீங்க. அதெல்லாம் இப்படியுமே வர்ற நாளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். சரியா? இருந்த போதிலும் சுக்கிரன் பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே நேர்களே, ஜோதிடத்தில் ஒரு கிரகத்தை பற்றி பேசும்போது மற்ற கிரகத்தை டச் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா எல்லாமே காம்பினேஷன் தான். அதனால தான் நான் புதனை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு வந்து சுக்கிரங்கனையும் செவ்வாயும் பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு முக்கியமான இடத்துல 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஓகே, அப்படி இருந்தாலுமே அடுத்த வருட காலத்தில் புதனால் வந்து செவ்வாய் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தப்படுவார். நிலைமை சீராக இருக்கும். ஓகே நேர்களே, இருந்த போதிலும் சுடுசொல்லு பேசாதீங்க. யாருக்கிட்டையும் எடுத்தேன் கழுத்தேன்னு பேசாதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் 6 11 கூடையவன். 11ஆம் இடம் லாபஸ்தானாதிபதி தான். ஆனால் 6ஆம் இடங்கிறது கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு. நீங்கள் பேச்சில் பேசி டக்குன்னு வம்பு வழக்காயிரும். நீங்கள் நல்லா தான் நினச்சி பேசுவீங்க. ஏன்னா அவர் 2 விதமாக செய்வார். செவ்வாய் வந்து 11க்கும் உடையவன், 6க்கும் உடையவன். லாபத்தையும் கொடுப்பாரு, நஷ்டத்தையும் கொடுப்பாரு. நீங்கள் மனதில் நல்லது நினச்சி தான் பேசுவீங்க. ஆனால் அது கேட்குறவங்களுக்கு வந்து கெட்டதாக போயிடும். நீங்கள் லாபம்னு நினச்சி தான் பேசுவீங்க. ஆனால் கேட்குறவங்களுக்கு நஷ்டமாக தெரியும். ஏன்னா செவ்வாய் வந்து பச்சைவந்தி கிரகமாக தான் மிதுன ராசிக்கு ஆக்ட் பண்ணுவார். கெடுப்பார். ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். பச்சைவந்தி பத்தங்கள் கெடுக்க தான் செய்யும். ஏன்னா தன்னோட நிறத்தை காட்டாது. எந்த ஒரு மனிதனும் யாராக இருந்தாலும் சரி அவங்களோட உண்மையான நிறம் தெரியணும். அவங்க வந்து மாறுபட்ட நிறத்தில் இருந்தாங்கன்னா அவன் வந்து போலின்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு ஒரு நிறம் தான் இருக்கணும். ஆனால் இங்கே பல நிறத்தில் பல மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க தான் பிரச்சனைக்குரியவர்கள். ஸோ செவ்வாய் பிரச்சனைக்குரியவர்னா எப்படின்னா பாருங்கள் எவ்வளோ அர்த்தம் இருக்குது பாருங்கள். 6 11 கூடையவன். கடன் நோய் எதிர்க்கு அவர் தான், லாபத்துக்கு அவர் தான். அப்படியே தலையை கட்டுற மாதிரி வாழை கட்டுவார், வாழை கட்டுற மாதிரி தலையை கட்டுவார். ஆனால் அவருடைய நோக்கம் என்னென்னா மிதுன ராசியை கவுக்கணும். அதுதான் செவ்வாயோட நோக்கம். அப்பேற்பட்ட செவ்வாய் உங்கள் தனஸ்தானத்தில் குடும்பத்தில் இருக்கிறாரு. குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப மெம்பர்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. கான்ட்ராவர்ஷனாக இருக்காதீங்க. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இதாக இருக்காதிங்க. என்ன சொல்லுவாங்கன்னா குடும்பத்துக்குள்ளேயே சில பேர் வந்து புரிதல் இல்லாமல் இருப்பாங்க. எப்படா அவன் வாயை திறப்பான், அவங்கள்ட்ட சண்டைக்கு போகலான்னு இருப்பாங்க. இப்படியே இருக்குது குடும்பத்தில். ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் வந்து இப்படி ஒரு மனநிலையெல்லாம் இருப்பாங்க. அந்த மனநிலை காரணம் என்னென்னா சில நேரத்தில் சில கிரகங்கள் வந்து 2ஆம் இடத்துல ஆக்கிரமிச்சு ஆயிரும். அப்படி ஒரு அமைப்பை கொடுக்கும். இருந்த போதிலும் 2 கூடிய சந்திரன் வந்து இப்போ வளர்பிறை சந்திரன் இருக்கிறாரு. பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரியா? சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனாக பௌர்ணமி நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. ஓகே நேர்களே, நான் ஸ்கிப்பாகி ரொம்ப தூரம் வந்துட்டேன். புதனை பற்றி ஆரம்பித்தேன், சந்திரன் வரைக்கும் வந்துட்டேன். இதுதான் நான் ஒரு ஜோதிடர் என்ற முறையில் சில நேரங்களில் சில தகவலை சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் உங்களுக்கு சாதகமான தகவல் தான், ராசிக்கு வேண்டிய தகவல் தான். ஆனால் நம்ம ஆரம்பித்த நோக்கம் வந்து எங்கேயோ இருக்கும். நான் ஒரு இடத்துல வந்து பேசிகிட்டு இருப்பேன். சந்திரன் வந்து இப்போ நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. இருந்த போதிலும் சந்திரன் டிசம்பர் 25க்கு மேலே தேய்பிறை சந்திரனாக போயிடுவார். அந்நேரம் கவனமாக இருக்கணும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே புள்ளிவாரமாக சொல்கிறேன். நான் சொல்கிற டேட்டுகள்லாம் மைண்டில் நல்லா ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருங்க. ஏன்னா டிசம்பர் 25க்கு பின்னாடி 4ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை நோக்கி போயிடுவார். அமாவாசை சந்திரன் நோக்கி போயிடுவார். மார்கழி அமாவாசை நோக்கி போயிடுவார். அதனால் அந்த காலகட்டத்திலேருந்து கவனமாக இருக்கணும். டிசம்பர் 25க்கு பின்னாடி குடும்ப உறவுகளை கவனமாக இருங்க. ஓகே, இருந்த போதிலும் உங்களுக்கு வந்து மார்கழி 18ஆம் தேதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருவார். புதன் ராசியை பார்க்க ஆரம்பித்தாலும் எல்லா பிரச்சனையும் ஓரளவு தீர்வு வந்துடும். ஏன்னா ராசிநாதன் ராசியை பார்க்கும்போது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மற்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வியாபார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனையும் தீர்வாகும். ஸோ இங்கே எப்படின்னா பிரச்சனையும் இருக்குது, பிரச்சனைக்கு தீர்வும் இருக்குது. அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ புதன் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை நோக்கி நகர முற்பட்டுட்டார், ஆரம்பிச்சிட்டாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்துட்டாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஓகே நேயர்களே, 7ஆம் இடத்துல இருக்க வர புதன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு, புத்திசாலத்தை கொடுத்து தனத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. தொழில் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பு நல்லா இருக்கும். தாய் தந்தை ஆதரவு நல்லபடியாக இருக்கும். தாய்க்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. தாய் வழி உறவுகள் நல்லா இருக்கும். வண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்க, டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் பண்ணுறவங்க, கால்நடை வளர்க்குறவங்களுக்கும் மிக நல்லா இருக்கும். சரி, அதெல்லாம் வந்து புதன் வந்து நல்லபடியாக செய்வார். 4ஆம் இடத்து ஆதிபத்திய விஷயத்தை மிகச்சிறப்பாக செய்வார். நல்லா இருப்பீங்க. உயிர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். சரியா? அதெல்லாம் வந்து புதன் வந்து கூடுதல் சிறப்பாக செய்வார் நேர்களே.
கவலைப்படாமல் இருங்க. முருகப்பெருமானை மட்டும் கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 8 to 9 முருகப்பெருமானை கும்பிடுங்க. அதுபோக வந்து நான் ஏற்கனவே சில தொழில்கள் சொன்னேன். அந்த தொழில் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். புதன் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா அந்த தொழில் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அந்த தொழில் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுபோக புதன் திசை நடக்கும் உங்களுக்கு. புதன் திசை நடக்கிறவங்களுக்கு சில அமைப்புகளை சொல்கிறேன். புதன் பொதுவாக வந்து வக்கரம் அடையக்கூடாது. வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா அவருடைய பலன்கள் வந்து பாதி குறைஞ்சிரும். சரியா? வக்கரம் அடையாமல் இருந்தாருன்னா இயல்பாக இருப்பாருன்னு அர்த்தம். ஆனால் புதன் வந்து வருஷத்துக்கு ஒரு 3 to 4 தடவை வக்கரம் அடைவார். இப்போ ரீசெண்டாக இப்போ தான் வக்கரம் அடைஞ்சார். இந்த குரோதி ஆண்டில் கடைசியாக வக்கரம் அடைஞ்சிட்டாரு. இனிமேல் வந்து அடுத்த வருஷம் தான் வக்கரம் அடைவார். அது அப்புறம் பார்த்துக்கலாம். புதன் வக்கரம் அடையாமல் தனித்த புதனாக பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. பொதுவாக புதன் மிதுன ராசிக்கு வந்து மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. கடகம், விருச்சிகம், மேசம் இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதனால் பெருசாக நன்மை இருக்காது. அவங்களுக்கு புதன் திசையாக இருந்தாலும் புதன் வந்து நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். தனுசு மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மத்தியம பலனை கொடுப்பார், சமமான பலனை கொடுப்பார். அதுபோக புதன் வந்து ஒரு மனிதனுக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கே கழுத்து வலி இருக்கும். சில பேருக்கு கழுத்து வலி, தொண்டை வலி, தைராய்டு பிரச்சனைலாம் இருக்கும். ஏன்னா கழுத்துங்கிறது வந்து அதெல்லாம் சம்மந்தப்பட்டது. இஎன்டிமாங்க. சரியா? அந்த இஎன்டி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, தைராய்டு சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்கலாம் புதனை கும்பிடணும். புதன்கிழமை தோறும் இரவு 8 to 9 பெருமாள் நாமத்தை சொல்லணும். ஏழை மாணவர்களுக்கு உதவணும். நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுக்கணும். பள்ளி மாணவர்களுக்கு உதவினீங்கன்னா அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு க்யூர் ஆகும். இன்றைக்கி வந்து தைராய்டுங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அது குறிப்பாக வளர்கிற பிள்ளைகளுக்கு இருக்கும். இந்த 10 வயசுக்கு மேலே ஒரு 25 வயசு வரைக்கும் தைராய்டு இருக்கும். சில பெண்களுக்கு தைராய்டு இருந்தாலுமே பீரியட்ஸ் கரெக்டாக வராது. தைராய்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பெண்களுக்கு வந்து மாதம் வர மாத வடக்கு வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்கும். அதுபோக அவங்களுக்கு வந்து அடுத்து மேரேஜ் ஆனாலுமே கன்சீவ் ஆகிறதுக்கும் சில டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும் தைராய்டு. ஆனால் அதுதான் முக்கிய காரணம்னு சொல்ல முடியாது. பட் அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா பீரியட்ஸ் ஒழுங்காக போலனாலே உங்களுக்கு வந்து கன்சீவ் ஒழுங்காக ஆகாது. சரியா? இது வந்து தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பெண்களுக்கு தெரிஞ்சது தான். அதனால் அந்த தைராய்டு பிரச்சனைக்கு புதன் தான் வராரு. அதனால் புதனுடைய நாமாவளிகளை அவருக்குள்ள அந்த இதை சில இதை சொன்னீங்கன்னா செஞ்சீங்கன்னா அந்த பிரச்சனைலாம் சரியாகும். நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும், அது அப்படின்னு ஊரில் சொல்லுவாங்க. அதனால் நம்ம எல்லாத்துக்கும் சில காரியங்களை பண்ணணும்னா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். அதுபோக தொண்டை வலி ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கடுத்து வந்து தோள்பட்ட வலி சில பேருக்கு இருக்கும். ஷோல்டரில் வலி இருக்கிறவங்களும் பெருமாளை கும்பிடலாம், புதனுடைய நாமத்தை சொல்லலாம். எல்லாமே புதன்கிழமை தான். இன்றைக்கி இரவு கூட நீங்கள் கும்பிடலாம் 8 to 9. ஆனால் அந்த வீடியோ லேட்டாக வரும். அடுத்த வாரத்தில் வந்து கும்பிடுங்க, பெருமாள் நாமத்தை கும்பிடுங்க. சரியா? பெருமாளுக்கு வந்து சின்ன படையல் மாதிரி வீட்டில் வச்சு பெருமாள் படத்தை, மகாலட்சுமி படத்தை வச்சு செய்யுங்க. கற்கண்டு வைக்கலாம், ஸ்வீட் வைக்கலாம், புளியோதரை செஞ்சு கூட வைக்கலாம். ஒரு பொருளை செஞ்சு பெருமாளை மனதார கும்பிடுங்க. வாரம் முடியலன்னா மாதத்துக்கு ஒரு புதன்கிழமை பண்ணுங்கள். வளர்பிறை ஏகாதசி அன்னைக்கு பண்ணலாம். தேய்பிறை ஏகாதசியோ வளர்பிறை ஏகாதசியோ. வளர்பிறை ஏகாதசி மிகச்சிறந்தது. இன்றைக்கி வந்து வளர்பிறை ஏகாதசி. அடுத்து புதன்கிழமை செய்யலாம். அதுபோக புதனுடைய நட்சத்திரம் வர அன்னைக்கு செய்யலாம். ஆயிலிய நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் வர அன்னைக்கு செய்யலாம். புதன் ஓரையில் செய்யலாம். புதன் ஓரை வந்து புதன்கிழமை இரவு 8 to 9 வரும். மற்ற நாட்களில் மற்ற நேரத்தில் வரும். அந்த நேரத்தில் கும்பிடலாம். பொதுவாக காலை நேரம் மாலை நேரம் தான் பூஜைக்கு உகந்தது. அந்த நேரத்தில் செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இதில் கூடுதலாக என்னென்னா புதன் வந்து உங்கள் ராசிநாதன், கூடுதல் பெனிஃபிட்டை தருவார். எப்படா நீங்கள் கூப்பிடுவேன்னு ரெடியாக இருப்பார். புரிஞ்சுக்கணும். நீங்கள் கூப்பிட்டா ஓடோடி வர்ற கிரகம் வந்து புதன் தான். ஏன்னா ராசிநாதன், ஜென்மாதிபதி, உங்களை காப்பாற்றணும்னு துடிக்கிறவர். அவரை நீங்கள் தான் கூப்பிடணும். நீங்கள் லைட்டாக தட்டினாலும் ஓடி வந்துடுவார். ஸோ அப்பேற்பட்ட புறனை இருகரம் கூப்பிட்டு நீங்கள் வரவேறுங்க, நல்லதே செய்வார். அதுபோல் சில பேருக்கு வந்து நரம்பு தளர்ச்சி இருக்கும், நியூரோ பிரச்சனை இருக்கும், நரம்பு தளர்ச்சி இருக்கும். அதனால் சங்கடப்படுவாங்க. நரம்பு தளர்ச்சி வந்து நிறைய கம்ப்ளைண்ட்டை கொடுக்கும். அதனால் நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களும் புதனை கும்பிடலாம். வலிப்பு நோய், சில பேர் காக்கா வலிப்பு வரும். இப்போ இன்றைக்கி அதெல்லாம் இல்லை, ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் ரேராக ஒரு சில பேருக்கு இருக்குது. அப்படிப்பட்ட வலிப்பு நோயில் இருக்கிறவங்களும் இந்த வழிபாடு பண்ணலாம். தோல் நோய்கள் இது நிறைய பேர் இருக்குது. ஸ்கின் அலர்ஜி, தேமல் வருது, உடம்புல அரிப்பு தடுப்பு, மற்ற இதெல்லாம் இருக்கிறது. அப்புறம் வந்து அது என்னது வக்ரோஸா, அந்த நரம்பு சுருண்டு இருக்கிறது சொல்லுவாங்க, வர்க்கோஸ் அப்படிம்பாங்க. சில பேர் காலில் நரம்பு சுருண்டு இருக்கும், அவங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் சீராக இருக்காது. அவங்களும் வந்து இந்த வழிபாடு பண்ணலாம். சில பேருக்கு வந்து ஆப்ஷன் மைண்ட் இருக்கும், ஞாபக மறதி, ஞாபக மறதி இருக்கும். அதை வந்து அதனால் சில பேர் அவதிப்படுவாங்க. ஞாபக மறதி இருக்கவங்க வந்து பெருமாள் கோயிலுக்கு அடிக்க வர போகணும், புதனையும் கும்பிடணும். ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வருகின்ற காலம் நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்து வந்து புதன் ராசியை பார்க்குறாரு. எப்போ உங்கள் ராசிநாதன் ராசியை பார்க்கும்போது நீங்கள் புதனை நல்லா வழிபட்டீங்கன்னா 1 வருடத்துக்கு உண்டான பலனை கொடுத்துட்டு போயிடுவார். ஏன்னா அவர் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்கள் ராசியை பார்ப்பார். தனுசில் இருந்தால் ராசியை பார்ப்பார். புதன் ஒரு வித்யாகாரகன், அறிவன். அவர் வந்து ஞான வீடான தனுசிலிருந்து பார்ப்பார். குரு வீட்டில் இருந்து பார்க்குறது வந்து கூடுதல் சிறப்பு. அந்த டயத்தை நீங்கள் விட்டுறக்கூடாது. அது எப்போ சார் அப்படின்னா மார்கழி 18 தை 9 வரைக்கும். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன். மார்கழி 18 to தை 9 வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக புதன் திசை நடக்கிறவங்களுக்கு வந்து புதன் வந்து 17 வருடம்.
புதன் திசை நடக்கிறவங்களுக்கு புதன் வந்து பொதுவாக வந்து லக்கணத்தில் இருக்கலாம், லக்கணத்தில் திக்பலம் பெறுவார். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே லக்கணத்தில் புதன் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. நல்லா இருக்கும். 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருப்பீங்க, குடும்ப வாழ்க்கை அறிவுபூர்வமாக இருப்பீங்க, எல்லாமே நல்லபடியாக அமையும். 2ஆம் இடத்துலையும் இருக்கலாம், சரியா. 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஓரளவு நல்ல பலன்கள் கொடுப்பாரு, சரியா. 4ஆம் இடம் ஒரு கேந்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கலாம், சரியா. புதன் இருக்கலாம், தனித்த புதனாக இருந்தாருன்னா பரவாயில்ல. அவர் பாவிகள் கூட சேரக்கூடாது. ராகு கேது செவ்வாய் கூட சத்தியமாக சேரக்கூடாது. செவ்வாய் புதன் சேர்ந்தால் அது நல்ல விதமாக இல்லை. ஆனால் அதில் சில நல்ல பலன்களும் இருக்குது, அதை வந்து தனியாக நான் பட்டியல் போடுறேன், சரியா. இப்போ வந்து அது புதனுடைய சேர்க்கைன்னு ஆகிப்போம். புதன் எந்தெந்த கிரகங்கள் கூட சேர்ந்தால் சேர்க்கை பலன்கள்னு ஒன்று இருக்குது, அது பெரிய சப்ஜெக்டாக போயிடும், சரியா. பேசிக்கிட்டே இருக்கலாம் அதை பற்றி. ஸோ புதன் வந்து குறிப்பாக இந்த 3 கிரகங்களோடு சேராமல் இருக்கணும். சனி பகவான் கூட சேர்ந்தால் கூட பரவாயில்ல, நண்பர்கள் தான். செவ்வாய் கூட சேரக்கூடாது, சேராமல் இருந்தால் நல்லது. சேர்ந்ததுனால சில தீங்கும் இருக்குது நன்மையும் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை, நம்ம நல்லதே பேசுவோம். ராகு கூடயும் சேரக்கூடாது, ராகு கூட சேர்ந்தாலும் நன்மை இருக்குது தீமையும் இருக்குது, ஆனால் நன்மைகள் தான் அதிகமாக இருக்குது. கேது கூட சேரக்கூடாது, கேது கூட சேர்ந்தாருன்னா தீமைகள் தான் அதிகமாக இருக்குது. சூரியன் கூட சேர்ந்தாருன்னா புதயாதித்ய யோகத்தை கொடுத்துருவார், தானோட இழந்துருவார். பொதுவாக புதன் வந்து சூரியன் கூட தான் நெருக்கமாக இருப்பார். சுக்கிரன் கூட சேர்ந்தாருன்னா சூப்பர், சரியா. சுக்கிரனும் புதனும் சேர்ந்து தனிச்சு இருந்தாங்கன்னா அந்த ஜாதகம் வந்து யோகா ஜாதகம், அருமையான ஜாதகம். அதுபோக பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருக்கணும். சந்திரன் கூட சேரலாம், அவர் பௌர்ணமி சந்திரன் ஒளிச்சந்திரன் கூட சேரலாம். ஒளிச்சந்திரனா சந்திரன் சூரியனுக்கு கேந்திரமாக இருக்கணும். சூரியனுக்கு 4, 7, 10 சந்திரன் இருந்தார்னா அந்த சந்திரன் கூட போய் புதன் சேர முடியாது. ஏன்னா சூரியனுக்கு 4, 7, 10 புதன் போக மாட்டார், சூரியனுக்கு முன்பின்னு தான் வருவார். ஜோதிடம் சொல்லும்போது ரொம்ப யோசனை பண்ணி சொல்லணும். எடுத்தேன்னு கழுத்தேன்னு சொல்லிட்டோம்னா எல்லாமே மாறிடும், அப்புறம் உனக்கு ஜோதிடமே தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா புதன் வந்து சூரியனுக்கு முன்பின்னு தான் போவார், சரியா. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு போகிறது சான்ஸே கிடையாது. சூரியனுக்கு புதன் 4ஆம் இடம் வரவே மாட்டார், எந்த இடத்துல வரமாட்டார், என்றைக்கும் வரமாட்டார். அதனால் சந்திரன் கூட சேரலாம். அப்படி பார்த்தோம்னா வளர்பிறை சஷ்டியிலிருந்து தேய்பிறை பஞ்சமைக்குள்ள சந்திரன் கூட அவர் சேரலாம், அப்படி வேணால் சொல்லிட்டு போயிடலாம். ஓகே நேர்களே, ஏன்னா ஜோதிடம் சொல்கிறவங்க வந்து ஜோதிடத்தை கரெக்டாக சொல்லணும். பலனை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜோதிடத்தை பொய்யாக்கிடக்கூடாது. ஏன்னா பலன் யார் வேணாலும் சொல்லலாம், ஆனால் ஜோதிடம் வந்து என்றைக்குமே மாறாது, அது வந்து நிதர்சனமானது, உண்மையானது. ஓகே நேர்களே, இதே 22 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து புதன் திசைக்கு வந்து புதனை பற்றி ஓரளவு சொல்லிட்டேன். புதன் திசை இருக்கிறவங்க வந்து பெருமாளை தான் கும்பிடணும். இப்போ புதன் வந்து ஒவ்வொரு வீட்டில் இருந்தாலும் என்னென்ன பலன்கள் சொல்லுவார் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் வீடியோவில் இருந்து கூட வரும். இருந்தாலும் அதை ஆரம்பிச்சிட்டேன், பூனைக்கு மணி கட்டியாச்சு, சொல்லிடுறேன் நான், சரியா. புதன் வந்து லக்கணத்தில் இருக்காருன்னு வச்சுக்கிறோம். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தால் லக்கணத்தில் இருந்தாருன்னா ஆள் நல்லா இருப்பீங்க, ஸ்மார்ட்டாக இருப்பீங்க, இளமையாக இருப்பீங்க, நல்லா படிச்சிருப்பீங்க. கொஞ்சம் வயசுலேயே திருமணம் ஆயிரும். மத வழிபாட்டில் ஒரு ஈடுபாடு இருக்கும், கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, ஊர் சுற்றுவீங்க, இனிமேல் பேசுவீங்க. வாத நோய் இருக்கும், கைகால் வலி வரதான் செய்யும், கவனமாக இருக்கணும். ஜோதிடத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சரியா. ஜோதிடத்தை பற்றி கேட்குறது, வான சாஸ்திரம், இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். விட்டு பேசிகிட்டு இருப்பீங்க, விட்டு அடிப்பீங்க, கமெண்ட் இது கேலி கிண்டலுமாக இருப்பீங்க, ஃபன் அண்ட் ஜாலியாக அமைதியாக இருப்பீங்க, ஆராய்ச்சி மனப்பாளராக இருப்பீங்க, எந்த ஒரு விஷயத்தில் நடுநிலையாக இருந்து முடிவெடுப்பீங்க, பிறருக்கு சொல்லிக் கொடுக்குறதுல விருப்பமாக இருக்கும். இவங்களாம் டீச்சர் வேலைக்கு போகலாம். பொறுமைசாலியாக இருப்பீங்க, தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், தீர்க்காயோடு இருப்பீங்க. இதெல்லாம் எப்போ கொடுப்பாருன்னா தன்னுடைய தசாபத்தில் கொடுப்பாரு, லக்கணத்தில் இருக்கிற புதன். ஓகே, இதுலேயே நிறையா இருக்குது, நட்சத்திர பாதம் அதெல்லாம் நிறையா இருக்குது. அப்படிலாம் சொன்னோம்னா பெரிய சப்ஜெக்டாக போகும். நான் கொஞ்சம் ஷார்ட்லைஸ் பண்ணி தான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இவ்வளோ நேரம் கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க அணுகுங்க, நல்லா பார்த்து கொடுப்போம், சரியா. குறைந்த கட்டணம் வாங்கி உங்களுக்குள்ள பிரச்சனைகள் தீர்வுகள் உங்களுக்கு என்ன இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்னு நல்லா டோட்டலாக அனலைஸ் பண்ணி நல்ல ஒரு அவுட்புட்டை கொடுப்போம். ஓகே நேர்களே, இப்போ புதன் 2ஆம் இடம். ஏன்னா அந்த புதன் திசை நடக்கிறவங்களுக்கு இந்த ப்ரிடிக்ஷன் வந்து ரொம்ப போய் சேரும். அதுபோக உங்கள் ராசிநாதனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். புதன் உங்கள் ராசியில் எந்த கட்டத்தில் இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார் பண்ணிக்கலாம். அப்படி அந்த கேரக்டர் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு கிரகம் வந்து நமக்கு ஒரு இடத்துல இருக்குது, ஆனால் அந்த குணாதிசயம் நமக்கு இல்லை அப்படின்னா அந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் நமக்கு ஒரு நல்ல நேரம் வரும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துடைய அந்த ஆதிபத்திய விசேஷம் வந்து டியூன் ஆயிரும். அப்போ வந்து என்ன ஆகும்னா நம்ம அது சம்மந்தப்பட்ட தகவலில் கேட்போம், நம்மள அறியாமலே மாற்றிடுவோம். ஸோ ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எதுவும் நடக்கும். அதை தான் விதி மதி கதின்னு இருக்கிறாங்க. விதி ஒன்று இருந்தாலுமே மதியால் அதை மாற்றிடலாம், மதியால் மாற்றிட்டு ஒரு நல்ல கருதியில் வளரலாம். அதான் சொல்லுவாங்க, எனக்கு நற்கதி கிடைக்க மாட்டேங்க இறைவா அப்படிம்பாங்க. ஸோ நற்கதி கிடைக்கணும்னா விதியை மாற்றலாம், மதியால் மாற்றணும். அந்த மதினா என்ன? படிக்கிறது, கேட்குறது, பேசுறது, சரியா. இப்போ வந்து நீங்கள் கேட்குறது இது ஒரு வகையான மதி தான். ஏன்னா மதினா என்ன? சந்திரன். மிதுன ராசி தான் பலன் சொல்லிட்டு இருக்கிறேன். மிதுன ராசினா என்ன? சந்திரன் என்ற இடம். ஓகே, விளக்கம்லாம் ரொம்ப போதும், ரொம்ப கொடுக்க வேண்டாம். ஏன்னா மிதுன ராசி நேர்கள் யானை வீடு 2ஆம் பாவத்தில் இருக்கிறார் சாமி புதன் அப்படின்னா கையில் காசு பணம் இருக்கும். குழந்தைகள் பிறந்த பின்னாடி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல கேரக்டர் வைஸ் நல்லா இருப்பாங்க. போதும் என்ற குணமே பொன் செய்யும் மருந்தோடு அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து ரிசிபிடி ப்ராப்பராக இருக்கும், சுவாச பிரச்சனைகள் இருக்கும். ரொம்ப பேசக்கூடாது, என்னை மாதிரி
சரியா? ரொம்ப பேசணும்னா அந்த மூச்சு வாங்கும். அதனால் கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கணும். ஆள் அறிவுபூர்வமாக இருப்பாங்க, ஒழுக்கமாக இருப்பாங்க, சாந்தமாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, வாய்க்கு ருசியாக சாப்பிடுவாங்க, போஜன பிரியர்கள், புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, நல்ல பேர் எடுப்பாங்க, தர்ம சிந்தனையோடு இருப்பாங்க. அடுத்து 3ஆம் பாவத்தில் இருந்தாருன்னா ஆள் கபடியாக இருப்பாங்க, அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டாங்க, கழுவுறும் இல்லை நடுறும் மீனாக இருப்பாங்க, சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருப்பாங்க, வெகுஜன தொடர்பில் அந்தளவு இருக்க மாட்டாங்க, நல்ல கேரக்டர் வைஸ் நல்லா இருக்கும், பிறருக்கு நல்லா உதவி செய்வாங்க, அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும், வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியது கிடைக்கிற நேரத்தில் நல்லபடியாக கிடைக்கும், நீண்ட ஆயுள் இருக்கும், தைரியமும் இருக்கும், சொந்த உழைப்பால் முன்னேறுவாங்க, யாருடைய சப்போர்ட் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக வருவாங்க, நல்ல கடினமாக உழைப்பாங்க, நல்ல தொழில் செய்கிறதுல முன்னேற்றமான ஆளுங்க தான். இவங்க கூட பிறந்த சகோதரர்கள் இவங்க நம்பியிருப்பாங்க. சரியா? அப்படி ஒரு அமைப்புக்கு சொந்தக்காரர்கள் 3ஆம் இடத்துல புதன் இருந்தவர்கள். 4ஆம் பாவத்தில் இருக்கார் சார் அப்படின்னா 4ஆம் இடம் வந்து சுகஸ்தானம், நல்லா படிச்சிருப்பாங்க, உயர்கல்வி இருக்கும். ஆனால் அவரே நீங்கள் மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்து கன்னியா லக்கணத்தில் இருந்தார்னா காரகோப பாவனாசி. அப்படி இருக்கிறவங்க பெரிய படிக்க முடியாது. சரியா? புதன் ஆட்சி உச்சம் இருந்தாலுமே 4ஆம் இடத்துல இருந்தாலும் ஆதிபத்திய விசேஷத்தை கெடுப்பார். ஸோ அதையும் பார்க்கணும். மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சாத்தியப்படும். கல்வியில் கொஞ்சம் ஓரளவு நல்லா படிச்சிருப்பாங்க, வீடு வாகனம் வசதியெல்லாம் இருக்கும். ஆனால் சொத்து அமையாது. சொத்துங்கிறது வேறு, வீடு வாகனங்கிறது வேறு. வீடுங்கிறது அப்பா வீடு கூட இருக்கலாம். ஆனால் இவங்க பேரில் தனிப்பட்ட முறையில் சொத்து அமையாது. ஆனால் வாழ்க்கை திருப்தியாக இருக்கும். ட்ரெஸ் கோட் நல்லா பண்ணுவாங்க, சொந்த பந்தங்களோட இணக்கம் இருக்கும், நண்பர்கள் நல்லா இருப்பாங்க, அரசாங்க வேலை கிடைக்கும், அரசாங்க ஆதாயம் உண்டு, பரம்பரை சொத்து பிரச்சனையே இருக்கும். சரியா? பரம்பரை சொத்து கிடைக்கிறதுல கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துன்னு போயிட்டு இருப்பாங்க. அடுத்து 5ஆம் பாவம். 5ஆம் பாவங்கிறது மந்திரஸ்தானம். மந்திரஸ்தானத்தில் புதன் இருந்தால் நல்லா மந்திரம் பேசுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, இறைவனுடைய நாமத்தை சொல்லுவாங்க, நல்லா இருக்கும், புத்திர பாக்கியம் இருக்கும். இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. 5ஆம் இடத்துல இருக்க புதன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? அதுவும் மிதுன லக்கணம் மிதுன ராசியில் பிறந்து துலாமில் புதன் இருந்தாருன்னா மிகச்சிறப்பான பலன்களை கொடுப்பாரு. சரியா? 11ஆம் இடத்தை பார்ப்பார், அருமையான அமைப்பு பார்ப்பார். பிள்ளைகளால் நல்ல லாபமாக இருப்பாங்க. இவங்க காலத்தை முடிஞ்சு பிள்ளைகள் காலத்தில் ரொம்ப லெவலில் இருப்பாங்க. என் மயன் கூட்டு போயிட்டான், என்னை அமெரிக்கா கூட்டு போயிட்டான், நான் யூஎஸ்ல இருக்கிறேன், நான் யூஎஸ்ல தான் இப்போ இருக்கிறேன் அப்படின்னு பெருமையாக இவங்க பழைய நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அப்படி ஒரு அமைப்பை 5ஆம் இடத்துல இருக்க புதன் செய்வார். ஆனால் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா? மிதுன லக்கணம் துலாமில் இருக்கலாம், கன்னியா லக்கணம் மகரத்தில் இருக்கலாம். அதே மாதிரி இப்படி சில அமைப்பில் காம்பினேஷனில் இருந்தால் நல்ல பலன். துலா லக்கணம் கும்பத்தில் இருக்கலாம். இப்படி அமைப்பில் இருக்கணும். அவர் அந்த லக்கணமும் அவர் இருக்கிற இடமும் அவருக்கு நட்பு வீடாக இருக்கணும். இப்படி சில காம்பினேஷனில் புதன் இருந்தார்னா நல்ல பலன் கொடுப்பார். மிதுன ராசி ரிஷப லக்கணம் கன்னியில் இருக்கலாம். அருமையான அமைப்பு. சரியா? நல்ல அமைப்பு தான். 12ஆம் இடம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே. 5ஆம் இடத்துல புதன் இருந்தார்னா ஜாதகர் நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பார், நல்லா பேசுவார், வசியம் செய்வார், மற்றவங்களை எப்படி கரெக்ட் பண்ணிடுவார், வசியம் செய்வதில் கெட்டிக்காரனாக இருப்பார், புத்திசாலித்தனமாக இருப்பார், தாய்மாமன் வரியில் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும், ஆடம்ப பெரியராக இருப்பார், ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும், வசதியான வாழ்க்கை உண்டு. சரியா? நல்ல இதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் புத்திர பாக்கியம் கொஞ்சம் தாமதமாக அமையும். ஆனால் புத்திர பாக்கியம் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் தாமதமாக அமைஞ்சாலும் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, கண்ணின் மணிகளாக ஓவியமாக இருப்பாங்க. ஓகே. அடுத்து 6ஆம் இடம் புதனுக்கு அந்த அளவுக்கு யோகம் கிடையாது. இருந்த போதிலும் இவங்களுக்கு ஆரம்ப கல்வி படிக்கிறதுக்கு தடை இருக்கும். அரசாங்க ஆதாயம் உண்டு. கொஞ்சமாக படித்தாலும் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவாங்க. தற்பெருமை பேசுவாங்க, தான் பெரிய ஆளுப்பா அப்படின்னு ஊருக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க மாதிரி இவங்க எழுத்துத்துறையெல்லாம் நல்லபடியாக இருக்கும். கவர்மெண்ட் வேலைக்கு போனாலுமே இந்த கணக்கு வேலை அக்கௌண்ட் வேலை பார்க்குறவங்க இவங்களாம் இவங்களாக தான் இருப்பாங்க. எதிரிகளால் பிரச்சனை இருக்கும், சோம்பேறித்தனம் இருக்கும். ஆஃபீஸ் போனாலும் கொஞ்சம் நேரத்தில் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் கவர்மெண்ட் ஹவுஸில் போய் பாருங்கள், அந்த அக்கௌண்ட் வேலை பார்க்குறவங்கலாம் அப்படியே தூங்கி வழிவாங்க சேரில். அவங்களுக்குலாம் 6ஆம் இடத்துல போதான் இருப்பார். ஆள் சாந்தமாக இருப்பாங்க, கொஞ்சம் அவசரப்படுவாங்க, இதனால் சில அவமானமும் படுவாங்க. ஸோ 6ஆம் இடத்துல புதன் இருக்குது, அந்த அளவுக்கு ஏற்படுறது அல்ல. ஆட்சி உச்சம் இருந்தாருன்னா பரவாயில்ல, ஸ்தான பலம் இருந்தாருன்னா பரவாயில்ல. 7ஆம் இடத்துல புதன் இருக்கலாம். 7ல் புதன் இருந்தாருன்னா சொந்த விஷயத்துலேயே சொந்தத்திலே பொண்ணு அமையும், சொந்தத்திலே திருமணம் அமையும். சரியா? கலஸ்தரம் நல்லபடியாக இருக்கும். வர்ற கணவன் இளமையாக இருப்பார், நல்லா இருப்பார், நல்லா படிச்சிருப்பார், நண்பர்கள் அதிகமாக இருக்கும், கணவன் பேரில் தொழில் செய்யலாம், காதல் வாழ்க்கையும் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, மதிப்பு மரியாதை இருக்கும், பெண்களால் ஆதாயம் இருக்கும். 8ஆம் இடத்துல தீர்க்க ஆயுள் உண்டு. மறைந்த புதன் நிறைந்த பலன்களை கொடுப்பார். 2ஆம் இடத்தை பார்ப்பார். குடும்பம் நல்லாயிருக்கும், வாக்கு நல்லாயிருக்கும், பேசி பிழைக்கலாம், புகழ் கீர்த்தி அதிகாரம் எல்லாமே இருக்கும். குடும்ப பொறுப்பை சுமப்பாங்க. ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாருல, 8ஆம் இடத்துல இந்த குடும்பத்துக்கு ரெஸ்பான்சிபிள் பிரச்சனை இருப்பாங்க. வக்கீல் தொழில் பண்ணலாம், பேசி தெரியுறது. சரியா? அதுவும் கூட சனி பகவான் சேர்ந்துட்டாருன்னா இல்லாததை இருக்குன்னு சொல்கிறது, கிரிமினல் லாயர். சரியா? அப்படி போயிடும். சனி பகவான் இப்படிப்பட்டவங்களுக்கு சனி பகவான் காம்பினேஷனில் புதன் உள்ளே வந்துட்டார், இல்லை சனி பகவான் ராசி லக்கணத்து 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறாரு, 2ஆம் இடத்துக்கு புதன் தொடர்பு கொள்கிறாருன்னா அவங்க வக்கீல் தொழிலில் கிரிமினல் வக்கீலாக இருப்பாங்க. எப்படின்னா இல்லாததை இருக்குன்னு சொல்கிறது. சரியா? குரு வளர்த்துட்டாருன்னா ஜட்ஜ் ஆயிடுவாங்க. சரியா? வக்கீலுக்கு அடுத்த நிலை. ஓகே, இருக்கட்டும். வியாபாரம் நல்லபடியாக பண்ணுவாங்க, சிறந்த ஆராய்ச்சியாளராக இருப்பாங்க, நகைச்சுவை உணர்வு இருக்கும். இருந்த போதிலும் இவங்களுக்கு இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கும், இஎன்டி பிரச்சனை இருக்கும், கண்ணு மூக்கு காதில் சில பிரச்சனைகள் இருக்கும்.
அதுபோக சில பேருக்கு வந்து 8ஆம் இடத்துல புதன் சில அசுப பலன்களை கொடுப்பாரு. இந்த சூசைட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் அந்த 8ஆம் இடத்துல புதன் அசுப நிலையில் இருந்தால் தான் பண்ணிடுவாங்க. இது ஒரு சொல்கிறது கஷ்டமான விஷயம் தான், இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் சொல்லி தான் ஆகணும். 8ஆம் இடத்துல புதன் கெட்டு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், மேசம் விருச்சிகத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. மேசராசி மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க, மிதுன ராசி மேச லக்கணம், புதன் விருச்சிகத்தில் இருக்கிறாரு. ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல இருப்பார், லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல இருப்பார், ரெண்டுமே ஆகாது. அவர் அந்த இடத்துல ராகுவோட சேர்ந்து இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். இவங்களுக்கு வந்து இந்த சூசைடு என்ன வரும், வீட்டுக்குள்ளேயே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒன்று செஞ்சு தற்கொலை சூசைட் பண்ணிக்கிறதுல இந்த அமைப்பில் உள்ளவங்களுக்கு சாத்தியப்படும். ஓகே, அதுக்கு மேலே அதுக்குள்ளே போக வேண்டாம். அதுபோக வந்து இவங்களுக்கு வந்து சொத்து பத்து வாங்கி சில தடைகள் இருக்கும். இருந்த போதிலும் அரசாங்க வேலை பார்த்து கொஞ்சம் ஓய்வூதியம்லாம் வாங்குவாங்க, பென்ஷன் கிராஜுவேட்லாம் கிடைக்கும். தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும், அரிப்பு தரிப்புலாம் இருக்கும். ஜோதிட அறிவு இருக்கும், ஜோதிடத்துலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவங்களாம் வந்து பெருமாளை வழிபாடு பண்ணணும். 8ஆம் இடத்துல புதன் இருக்கவங்க பெருமாளை வழிபாடு பண்ணிட்டாங்கன்னா வாழ்க்கை நல்லபடியாக போகும். இருந்த போதிலும் வந்து இவங்களுக்கு வந்து இந்த மோசன் பிரச்சனை இருக்கும், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அதுக்காக கொஞ்சம் நல்லபடியாக சாப்பாடு சிறப்பாக எடுத்துக்கணும். ஓகே, சில பேர் டீச்சர் வேலையும் பார்ப்பாங்க. 2ஆம் இடத்துல புதன் பார்க்கறனால டீச்சர் வேலை, ஜோதிடம் இது சம்மந்தப்பட்ட இதுவும் வரும், ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும். அடுத்து 9ஆம் இடத்துல புதன் இருக்கலாம், மகாலட்சுமி ஸ்தானத்தில் புதன் இருக்கலாம், பெருங்கோணத்தில். ஏன்னா 9ஆம் இடங்கிறது மகாலட்சுமி ஸ்தானம். புதன் வந்து ஒரு விஷ்ணு அம்சமான கடவுள், ஏற்கனவே சொன்னேன் பெருமாளோட அம்சம்னு. ஸோ அது வந்து கோயின்சைட் ஆகும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும், இசையில் வல்லவர்களாக இருப்பாங்க. இசைத்துறையில் இவங்களுக்கு நல்ல ஒரு நாட்டம் இருக்கும். நல்ல உதவியாக பேசுவாங்க, வைப்பாங்க, கையில் காசு பணம் இருக்கும். தந்தைக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். யோகா தியானமெல்லாம் பண்ணுவாங்க, நல்லபடியாக வாழ்க்கை இருக்கும். குழந்தைகள பேர் இருக்கும், நல்லா பேசுவாங்க, திறமைசாலி தான், நல்ல ஒரு அந்தஸ்தோடு இருப்பாங்க. சில சௌபாகியம் ஐஸ்வர்யம் பட்டு நல்லபடியாக இருப்பாங்க. அடுத்து 10ஆம் இடம், 10ஆம் இடத்துல ஒரு புதன் இருக்கலாம். தொழில் ஸ்தானத்தில் வியாபார கிரகம் இருக்கலாம். தொழில் வியாபாரம் பண்ணி இவங்க நல்லபடியாக பிழைப்பாங்க, நல்லபடியாக இருக்கும். நல்ல திறமைசாலியாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில், அது நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாங்க. புகழ் உண்டு, சிந்தனையாளராக இருப்பாங்க, அதிகாரம் இருக்கும், மகிழ்ச்சியாக வாழ்வாங்க, நல்லது ஒரு காரியம் பண்ணுவாங்க, வாழ்க்கையில் ஈஸியாக வெற்றி அடைவாங்க. தாய் வழி உறவு இருக்கும், வண்டி வாகனம்லாம் இருக்கும். இவங்களாம் வந்து இந்த காருக்கு வண்டி வாகனத்துக்கு ஃபைனான்ஸ் கொடுக்குறது, அது மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்குறது, இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலை பார்க்குறது, எட்டு போடுறதுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்குறது, அதுக்கு காசு வாங்குறது, இது மாதிரி புரோக்கர் வேலையெல்லாம் நல்லா பார்ப்பாங்க. இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் புரோக்கர் இருக்கிறவங்கலாம் செம காசு அடிக்கிறாங்க, அவங்களுக்குலாம் நல்ல காசு வரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்கே தான் பொழப்பு. இந்த எட்டு போடுறதுக்கு வாங்குற காசு வந்து வண்டியை விலைக்கு வாங்குற காசு காட்டிலும் கூடுதலாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்குது எட்டு போடுற வேலை. அந்த எட்டு போடுற வேலைக்கு உள்ள சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற புதன் செய்வார். அரசாங்கத்துடைய விருதுகள் கிடைக்கும், பூர்வீக சொத்து கிடைக்கும். இருந்தாலும் ரொம்ப பேச மாட்டாங்க. இது ஒரு முக்கியமான விஷயங்க. நிறைய சம்பாதிக்கிறவங்க நிறைய பேச மாட்டாங்க. இது ஒரு லாஜிக்கு. இந்த நான் என்னைய எடுத்துக்கோங்க, இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன் உடனே, நமக்கு சம்பாத்தியம் கிடையாது. ஜோசியக்காரங்க என்ன சம்பாத்தியம் வரும், நீங்கள் கொடுத்தா நான் வாங்கிக்க வேண்டியதான். ஆனால் இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற புதன் வந்து நல்லா சம்பாதிப்பாங்க. ஏதோ ஒரு வழியில் குறுக்க நெடுக்க போய் அடுத்தவனை அடிச்சு போட்டுனாச்சும் பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் பேசவே மாட்டாங்க, குறைவாக பேசுவாங்க, நிறைவாக சம்பாதிப்பாங்க. அதுதான் அந்த காலத்துலேயே சொல்லியிருக்கிறாங்க, குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு. அதுபோல தான் யார் வந்து குறைவாக பேசுகிறாங்களோ அவங்க நிறைவாக சம்பாதிப்பாங்க. இது நிறைய நம்ம நடைமுறையில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த அமைப்பு இங்கே வந்ததுனால அந்த தகவலையும் உங்கள்கிட்ட சொல்லுறேன். 11ஆம் இடம் நல்ல அமைப்பு தான். 11ஆம் இடத்துல புதன் இருக்கலாம், லாபஸ்தானத்தில். நல்ல பணக்காரனாக இருப்பாங்க, பணம் பல வகையில் வரும், இலகிய மனம் இருக்கும், கருணை மாதிரி இருப்பாங்க. பணம் வந்தாலும் பத்தர் கொடுத்து வாழுவாங்க, தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பாங்க, படிப்பதில் பெரிய லெவலுக்கு போவாங்க, நல்லா இருக்கும். 11ஆம் இடத்துல புதன் இருக்குது, நல்ல அமைப்பு தான். பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும், பிள்ளைகள் மேலே பாசமாக இருப்பாங்க, கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க, சொந்த பந்தத்து விஷயத்தில் எல்லாம் இணக்கமாக இருப்பாங்க. 12ஆம் இடத்துல புதன் கொஞ்சம் மறைவார், இருந்தாலும் 12ஆம் இடம் மறைவு சாணம் தான். நல்ல கேரக்டர் வைஸ் நல்லா இருக்கும், நல்ல ஒரு படிச்சிருப்பாங்க, சொல்ல காப்பாற்றுவாங்க, சத்தியவானாக இருப்பாங்க. இருந்த போதிலும் சில வம்பு வழக்கில் சிக்கிட்டு கோர்ட்டு ஜெயிலுன்னு போகிறதுக்கு சில அமைப்பு இருக்கும். சரியா, அரசாங்க தண்டனை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பொருளாதார விஷயத்தில் அந்தளவு பெருசாக போக முடியாது, கையில் காசு பணம் சம்பாதிச்சு பெரிய லெவலில் ரீச் ஆக முடியாது. நல்லா பேசுவாங்க, பேசி பிழைப்பாங்க. அதனால் ஏதோ வருமானம் வரும் வழியை பெருசாலாம் சாதிக்க முடியாது வாழ்க்கையில். இருந்த போதிலும் எதிர்ப்பில் வெல்வாங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடித்து தூள் கிளப்புவாங்க, பெரியவங்க மேலே மதிப்பு மரியாதையாக இருப்பாங்க. புனித யாத்திரை போவாங்க, கோயில் குளத்துக்கு போவாங்க. சில பேர் வந்து எங்கேனாச்சும் ரொம்ப தூரத்துக்கு காசி ராமேஸ்வரம் இப்படிலாம் போயிட்டு வந்து ஆலய வழிபாடு பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை அந்த புதன் கொடுப்பார், 12ஆம் இடத்துல இருக்க புதன். ஓகே நேயர்களே, இதெல்லாம் இந்த புதன் திசை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். புதன் தசை 17 வருடம். அந்த 17 வருடத்தில் அவர் எந்த இடத்துல இருந்தாலுமே இந்த அமைப்பை கொடுப்பாரு. இப்போ உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு, மிதுன ராசி, கன்னியா லக்கணம், சிம்மத்தில் புதன் இருக்காருன்னு வச்சுக்கிறோம். ராசிக்கு 3ஆம் இடம், லக்கணத்துக்கு 12ஆம் இடம், இந்த அமைப்பெல்லாம் செய்வார். சரியா? ஓகே நேயர்களே, புதனை பற்றி ஓரளவு
இன்றைக்கி தேதிக்கு இவ்வளோ சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி புதன்கிழமை, புதன் கிடைச்சாலும் பொண்ணு கிடைக்காது, எல்லாமே சேர்ந்து சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறையா இருக்குது, புதனை பற்றி நிறையா பேசலாம். ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அவர் இப்படி இருக்கலாம்னு சொல்லலாம். இப்போ நான் ஒவ்வொரு வீட்டுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். அதுபோக நீங்கள் மிதுன ராசியில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. மேச லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கடக லக்கணம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி துலாம் சேர்த்துக்கோங்க. இந்த லக்கணத்துக்கு புதன் எந்தெந்த இடத்துல இருந்தார்னா புதன் திசையில் என்னென்ன பலன்களை கொடுப்பாரு, அதுபோக பொதுவாக உங்களுக்கு என்ன பலன்களை கொடுப்பாரு மிதுன ராசிக்கு, அதை அடுத்து வருகின்ற காலத்தில் சொல்கிறேன். டைம் கொஞ்சம் கூடுதலாக ஆயிடுச்சு. ஓகே நேர்களே, அடுத்து இந்த வழிபாடுலாம் இருக்குது, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா வீடியோவில் கொஞ்சம் கூடிருச்சு, ரொம்பையும் போட்டு நம்ம பேச வேணாம். சரியா நேர்களே? அதனால் இந்த வீடியோ பதிவை இத்துடன் நிறுத்திக்கிறேன். சொல்ல வந்த விஷயம்னா, புதன் அடுத்து நல்ல நிலைமைக்கு தான் வராது, ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால கஷ்டங்கள் விலகும், இஷ்டம் போல் வாழ்வீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்ல விதமாக நடக்கும். அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வந்து எல்லா வீடியோவும் பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் மிதுன ராசி நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்கள் வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.